நல்ல குளிர்ந்த நீர்ல அடிக்கடி வந்து முகம் கழுவுறதே வந்து எண்ணெய் வடிதல் வந்து குறையறதுக்கு சப்போர்ட் பண்ணும். வெந்நீர்ல கழுவக்கூடாது, குளிர்ந்த நீர்ல கழுவணும். இது ஒரு விஷயம். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, மோர் எடுத்து அதை வந்து பஞ்சில் வந்து நினச்சிட்டு நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸசிவ் ஆயிலை வந்து அது இழுத்து தள்ளிடும். இது ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா கடலை மாவு வந்து நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உங்கள் ஃபேஸ்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு கூட கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணி அது கூட கொஞ்சம் தேன் மிக்ஸ் பண்ணி பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். இதுவுமே உங்கள் முகத்தில் வடியக்கூடிய எண்ணெயை வந்து குறைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முட்டையோடைய வெள்ளைக்கரு இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துட்டு அதோட தேன் மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நுரை மாதிரி வரும். அதை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் பளிச்சுன்னு எண்ணெயே இல்லாமல் அப்படியே முழுன்னு நம்ம ஃபேஸ் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஆரஞ்சியோடைய சாறு எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சமாக கடலை மாவு, பாசிப்பருப்பு மாவு, அது கூட வந்து முல்தானி மெட்டியோடைய பொடி. இப்போ எனக்கு வந்து ரொம்ப வந்து ட்ரை ஃபேஸாக இருக்கும் எப்பயுமே, இப்போ தான் ஆயில் வடிது அப்படிங்கிறவங்க பாசிப்பயிறு மாவு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மட்டுமே கலந்து நல்ல ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு நல்லா உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த எண்ணெய் வடிதல் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க வெறும் வாழைப்பழத்தை வந்து மிக்சியில் போட்டு ஒரு பேக் மாதிரி அரைச்சிட்டு அதை மட்டுமே ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஸ்கின் போர்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயில் செக்ரேஷனை, சீபம் ஆயில் செக்ரேஷனை வந்து நம்மளால் அரெஸ்ட் பண்ண முடியும். படிப்படியாக உங்களுடைய முகம் வந்து எண்ணெய் விடுதல் இல்லாமல் பளிச்சுன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் பிம்பிள்ஸு, ஆக்னீஸ் இதெல்லாம் வராது. நமக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷனும் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். ஸோ இப்போ முகத்தில் எண்ணெய் வடிகிறதுக்கு வந்து அடிப்படையான காரணம் வந்து உணவு முறை மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும். ஸோ எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகளை சாப்பிட்றத வந்து கண்டிப்பாக குறைச்சிக்கணும். அதே சமயம் இந்த வெயில் காலத்தில் நிறைய பச்சை காய்கறிகள், குறிப்பாக நீர் காய்கறிகள், வாழைத்தண்டு, சுரைக்காய் இந்த மாதிரி நீர் காய்கறிகள் அதிகமாக சேர்த்திக்க பழகிக்கணும். மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கான யோக தியான பயிற்சிகளையும் செஞ்சுட்டு நல்ல இரவு தூக்கம் வந்து ஒரு ஆரோக்கியமாக ஒரு 7 மணி நேரம் இருக்க பார்த்துக்கணும்.